இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமானது மலாக்கி இறைவாக்கினர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. மலாக்கி இறைவாக்கினர் கடவுளுக்கு முன்பாக வர இருக்கின்ற ஆண்டவருடைய தூதரை பற்றி எடுத்து கூறுகின்றார். அவர் ஆண்டவர் வருகைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து மக்களிடத்திலே ஆண்டவருடைய வருகையை எடுத்து கூறுகின்ற ஒருவராக இருப்பார் என்பதை எடுத்து கூறுகின்றது. யூதர்களுடைய வழிமரபில் யூதர்களை பொறுத்தவரையில் மலாக்கி இறைவாக்கினர் தான் கடைசியாக தோன்றிய இறைவாக்கினர் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். மலாக்கி இறைவாக்கினரில் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரை ஏறக்குறைய 400 வருடங்கள் எந்த ஒரு இறைவாக்கினரும் தோன்றவில்லை என்பதுதான் அவர்களுடைய ஒரு கருத்தாகவும் அவர்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கின்றது. ஆக கடவுள் ஏறக்குறைய 400 வருடங்கள் மக்களோடு எந்த விதமான ஒரு உரையாடலும் இல்லாமல், எந்த விதமான ஒரு செய்தியும் அறிவிக்காமல் மௌனம் காத்து கொண்டிருந்தார். இந்த 400 வருடங்கள் இறைவன் மௌனம் காத்து கொண்டிருந்தார். இந்த மௌனத்தை கலைப்பதாக தான் இந்த திருமுழுக்கு யோவான் அவர்கள் பிறக்கின்றார். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பானது கடவுள் மீண்டும் மனிதர்களிடத்திலே பேசிய ஒரு குரல் ஒலியாக விளங்குகின்றது. பாலைவனத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது என்ற அந்த யோவான் போதித்த வார்த்தைகள் இந்த யோவான் பிறந்த அன்று கடவுள் மீண்டும் மக்களிடத்திலே பேசியதாக நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகின்றது. 400 வருடங்கள் பாராமுகம் காட்டிய கடவுள் மீண்டும் மனிதர்களிடத்திலே திருமுழுக்கு யோவான் வழியாக பேசுகின்றார். இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பல பேரை பேச வைத்திருக்கின்றது. அவருடைய தாயை பேச வைத்திருக்கின்றது. பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் அந்த சமுதாயத்திலே கூனி குறுகி அவமானத்திற்கு உட்பட்டு யாரிடமும் பேசாமல் இருந்த அவருடைய தாயை அனைவருக்கு முன்பாக பேச வைத்தது திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு. திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு அவருடைய தந்தை சக்கரியாவினுடைய நாவை கட்டவிழுக்க வைத்தது. பேசாமல் இருந்த சக்கரியா மீண்டும் பேச ஆரம்பிக்கின்றார். ஆக உண்மையிலுமே யோவான் ஆண்டவருடைய இயேசுவினுடைய பிறப்புக்கு முன் அறிவிக்கக்கூடிய ஒரு குரல் ஒலியாக திகழ்கின்றது என்பதை நாம் இத்தனை வகைகளிலே பார்க்க முடிகின்றது. 400 வருடங்களாக பேசாமல் இருந்த இறைவன் பேசுகின்றார். கூனி குறுகி அவமானத்தில் இருந்து அவருடைய தாய் பேசுகின்றார். கட்டவிழுந்து அவருடைய தந்தை சக்கரியா பேச ஆரம்பிக்கின்றார். ஆக இவ்வாறு கடவுள் மீண்டும் மனிதர்களிடத்திலே பேச ஆரம்பிக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய மௌனம், கடவுளுடைய பாராமுகமின்மை மனிதர்களுக்கு மிகுந்த துயரத்தை உருவாக்கும். 400 வருடங்களாக பேசாமல் இருந்த பொழுது இந்த இஸ்ரேல் மக்கள் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். நம்முடைய வாழ்விலும் இறைவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் இறைவன் நம்மோடு பேசாமல் நம்முடைய வாழ்விலே மௌனம் காக்கின்றார் என்றால் நாம் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுவோம். அந்த கடவுளுடைய பேசாமல் இருப்பது நம்முடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை உருவாக்கும். இதை இறைவாக்கினர் ஆமோஸ் மிக தெளிவாக சொல்லுகின்றார். ஆமோஸ் இறைவாக்கினர் அவர் எழுதிய நூலிலே 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லுகின்றார், நாள்கள் வரப்போகின்றன, அந்நாள்களிலே நான் பஞ்சத்தை உருவாக்குவேன். அந்த பஞ்சம் உணவுக்கான பஞ்சம் அல்ல, நீர் இல்லாமல் இருக்கின்ற வறட்சியானது அல்ல, மாறாக என்னுடைய வார்த்தைகளுக்கான பஞ்சம். நீர் என்னுடைய வார்த்தைகளை கேட்க மாட்டீர்கள், அந்த பஞ்சத்தை தான் நான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆக 400 வருடங்களாக யூதர் மக்கள் அனுபவித்தார்கள். இது நம்முடைய வாழ்விலே இறைவனுடைய வார்த்தை நம்முடைய காதுகளில் விழாமல் இருக்கின்றது என்றால், இறைவனுடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றோம் என்றால், அல்லது இறைவன் நம்மோடு பேசாமல் பாராமுகம் காட்டுகின்றார் என்றால் நாம் மிகப்பெரிய பஞ்சத்தில் இருக்கின்றோம். உடனடியாக நம்முடைய வாழ்வை நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். ஒரு மனமாற்றம் தேவை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். திருவெளிப்பாட்டு நூலிலே சொல்லுகின்றார் யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லுகின்றார், நான் யாரை அன்பு செய்கின்றேனோ அவர்களை தான் கடிந்து தண்டித்து திருத்துகிறேன் என்று குறிப்பிடுகின்றார். கடவுள் யாரை அன்பு செய்கின்றாரோ அவர்களை தான் கண்டித்து திருத்துகின்றார். நாம் தவறு செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது இறைவன் நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார் என்றால் நம்முடைய வாழ்வானது மிகுந்த ஒரு
அழிவுக்குரிய நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது அல்லது பரிதாபத்திற்குரிய நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தவறு செய்கின்ற பொழுது அங்கே இறைவன் நம்மை கண்டித்து திருத்துகின்றார் என்றால், நம்முடைய வாழ்விலே நாம் செய்கின்ற தவறுக்கு துன்பத்தை அனுபவிக்கின்றோம் என்றால், இறைவன் நம்மோடு செயலாற்றி கொண்டிருக்கின்றார், இறைவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலை வராமல் நாம் தவறுகள் செய்ய செய்ய இறைவன் நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார் என்றால், நம்முடைய வாழ்வை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இறைவனுடைய அந்த மௌனம் நம்முடைய வாழ்விற்கு பேராபத்தாக அமையும். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே இறைவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றாரோ, அவருடைய குரலுக்கு நாம் செவிசாய்த்து கொண்டிருக்கின்றோமோ, அல்லது இறைவன் நம்முடைய வாழ்விலே மௌனம் காத்து கொண்டிருக்கின்றாரா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இத்திருப்பலிலே நாம் இறைவனோடு சேர்ந்து இறைவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவரோடு இணைந்து வாழ்வோம். ஆமேன்.